இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவாமிநாதன் சார், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? இது ஒரு இறுதி முடிவு என்று எடுத்துக்கொள்ளலாமா? தனித்து போட்டி, கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதாக விஜய் சொல்லியிருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே திரு நிர்மல்குமார் ட்விட்டர் பதிவு அதிகாரப்பூர்வமாக போட்டிருக்கிறாரு. வதந்திகளுக்கு நம்ப வேண்டாம், வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் எங்களுடைய களம் இருக்க போது, தேர்தல் அப்படி தான் சந்திக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி புரிந்து கொள்ற சார்? நிச்சயமா இதுதான் இறுதி முடிவு. அதை விட மிக முக்கியமா ஒரு காலகட்டம் வரையிலும் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் வந்த உடனேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நம்ம என்னோடு வருகிறவர்களுக்கு அதிகார பகிர்வு அப்படிலாம் பேசியிருந்தார். ஒரு வகையில அவர் இந்த முடிவெடுக்க தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து அவர் கை ஓங்கி இருக்கா அல்லது காலச்சூழல் அவரை அப்படி நகர்த்தி இருக்காங்க. காலச்சூழல் தான் காரணம் ஒன்று. அடுத்ததாக அவர் காங்கிரசுக்காக காத்திருந்தார். காங்கிரஸ் வந்துவிடும் என்று நம்பினார். ஆனா காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொண்டு திமுகவிடம் கூடுதலாக 3 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா பாஜக உள்ளபடியே விரும்பினார்கள் விஜய்க்கு சேர்ந்து விடலாம், சேர்ந்து விட்டா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் அப்படின்லாம் பாஜக காய் நகர்த்தினாங்க. பட் அந்த காய் நகர்த்தல விஜய்க்கும் உடன்பாடு இல்லை. அது விஜய்க்கு மட்டுமே உடன்பாடு இல்லை என்பதை பார்ப்பதை விட அதிமுகவே முதல்ல அந்த இடத்தை விரும்பல. நீங்க அதிமுக தன்னுடைய கைப்பிடிக்குள்ளதான் நீங்க அதிமுக பொதுக்குழுடைய தீர்மானமே நினைவுல இருக்கலாம். அந்த 4வது தீர்மானமாக போட்டாங்க. மிக முக்கியமான தீர்மானமா கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளை குறித்தும் நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்னாரு. இந்த சூழல தான் பாஜக அழுத்தம் கொடுத்தது விஜய்க்கு, கூட்டணிக்குள்ள வந்துருங்கிற அழுத்தம் கொடுத்தாங்க. விஜய் உள்ள வந்தா பெரும்பான்மையான இடங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். சோ அதிமுகவே அதுக்கு எதிர் துருவத்துல தான் நின்றாங்க. சோ இங்க பாஜகவுக்கான அந்த முயற்சி ஒரு தோல்வியில் முடிந்தது ஒன்று. இன்னொன்று, விஜய் பாஜகவை கொள்கை எதிரின்னு அறிவித்திருக்கிறார். இங்க ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுது விஜயகாந்த் ஏன் 2011 ஒரு வலுவான சக்தியாக இருந்தார், விஜய் ஜெயலலிதா அவர்கள் இணைத்துக் கொண்டார். நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களோடு ஒப்பிட முடியாது. 2011 காலகட்டத்தில் விஜய் ஜெயலலிதா அவர்கள் அவரை கூட்டணிக்கு அழைத்து எதிர்கட்சி தலைவர் வரையும் அவர் வந்தார்னா காரணம் என்ன? 2006 தனித்து போட்டியிட்டார். 2009 பாராளுமன்ற தேர்தலை தனித்து சந்தித்தார். 2006 8% ஓட்டு எடுக்கிறாரு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் 10% கிராஸ் பண்றாரு. சோ இதுதான் வந்து ஒரு அணியாகவே முதல்ல அமைகிறதுக்கான அடித்தளம். நீங்க விஜய் ஒரு கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொன்னாரு. யாருமே போகலையே அவர்கிட்ட. ஆனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் சுவாமிநாதன் சார், லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு புஷ் அண்ட் புல் இருந்ததாகவே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படிதான் சொல்லப்பட்டுட்டே வந்துச்சு. எல்லா மீன்ஸ்லயும் வந்து அவர் முயற்சிக்கப்படுறார் அப்படின்னு. இப்போ 2 ஆஸ்பெக்ட் இப்போ நீங்க சொன்னதுல வந்து அந்த சூழல் தான் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர் அப்படி அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறத வேணும். ஒன்று, நீங்க அது திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறாருங்கிறத சொன்னீங்க. ஆனா அதை தாண்டி விஜயோட பக்கம் இருக்கக்கூடிய பார்வையும் ஒரு முக்கிய பார்வையாக இருக்கிறதா? நிச்சயமா இருக்கு. அதான் நான் சொல்ல வந்தேன். பாஜக எடுத்த அந்த முயற்சிக்கு முதல்ல ஏற்கனவே கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளே உடன்படாது ஒரு நிலை. 2வது, விஜய் நிச்சயமா ஒத்துழைக்க மாட்டார்ல. நீங்க விஜய் அவர்களுடைய ஓட்டுத்திறல் என்பது நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணித்த அனுபவத்துல சொல்ற சிறுபான்மையினர் வாக்குகள் தான் இன்னைக்கு விஜய்க்கு அதிகமான அளவுல ஈர்ப்பாக இருக்காங்க. அதிமுக ஓட்டு உடையதான கண்டிப்பா உடைகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள், நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அதை வந்து விஜய் பகிர்கிறார். ஆனா நீங்க இதனால வர திமுக ஒரு தொடர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, 19, 21, 24, இதுக்கெல்லாம் அடிநாதம் என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு. இன்றைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சார களம் என்னது? உங்களுக்கு தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்கிறேன். சோ அப்ப விஜய் போய் அந்த டெல்லி கூட்டத்துக்குள்ளவே ஒட்டிக்கிட்டாருன்னா விஜயனுடைய பொலிட்டிக்கல் கேரியர் அதுக்குள்ள என்னவா இருக்கும்? இங்க இன்னொன்னு தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லக்கூடியது சிபிஐ அழுத்தம், சிபிஐ அழுத்தம். ஒருவேளை இது விஜய்க்கு அழுத்தமாக இருக்கு. உண்மையிலே அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே தொடர்ச்சியாக ஒன்றன் ஒன்றா நிகழக்கூடிய ஒரு அம்சமா தான் பாக்குறோம். சரி, சிபிஐ அழுத்தம் கொடுக்குறாங்க, விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா தேர்தல் நேரம் பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பாஜகவுக்கும் எதிராக தானே திரும்பும். சோ இதெல்லாம் விஜய் தரப்பை யோசிச்சிருக்காங்க ஒன்று. இன்னொன்று, கொள்கை எதிரியாக அறிவித்து விட்டு நீங்க காலப்போக்கில் இணைகிறது வேற. நீங்க திமுகவே கூட கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகவோட. அதிமுக வந்து ஒரு 2024 பாராளுமன்ற தேர்தலோட கூட்டணியை உதவிட்டு எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஜனநாயக மாநாடு மதுரையில நடக்குது, மதசார்பற்ற மாநாடு. அங்க போய் நீ எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறாரு. ஆனா உடனடியா ஒட்டிக்கிறாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு நீடித்த நிலைத்த அரசியல் களத்துல இருக்கிறவங்க நிலைப்பாடுகளை மாத்தலாம், தப்பில்ல. அவங்க அந்த சூழலுக்கு ஏற்ற முடிவெடுக்கலாம். விஜய் இப்பொழுதுதான் களத்துக்கு முதல்ல வர்றாரு. கொள்கை தலைவரா பெரியார சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை கொள்கை தலைவர்களை அறிவிச்சுட்டு வர்றாரு. அதுல மிக முக்கியமா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பாஜக சொல்றாரு. நீங்க முதல் தேர்தலையே சமரசத்துக்குள்ள போனீங்கன்னா விஜய் எத்தனை சமரசம் செய்யணும் சார்? அந்த இடம் நான் சொல்ல விரும்புறேன். முதல் சமரசம் அவர் பாஜகவோடு செய்யக்கூடிய சமரசம். கொள்கை எதிரியோடு இணைய பரவாயில்ல அப்படிங்கிற சமரசம் ஒன்று. 2வது சமரசம் தன்னோட முதல்வர் இருக்கை.
நான் தான் முதல்வர், எனக்கு திமுகவுக்கு தான் போட்டினார். இதை விட முக்கியமா அவர் சொன்னாரு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் விமர்சிக்கணும்னாரு. களத்திலேயே இல்லைன்னு அவரால் பார்க்கப்பட்ட பாஜக, அதிமுக அந்த அணிக்குள்ள ஒரு போகிற பொழுது முதல்வர் இருக்கையில இருந்து துணை முதல்வர் இருக்கையோ அல்லது எதிர்கட்சி தலைவர் இருக்கையோ 2வது இடத்துக்கு அவர் வர்றார். ஐயா, மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்தலில் முடிவு என்னப்படுது, முடிவுக்கு பின்பு அவர் 2வது இடம் வரலாம், 3வது இடம் வரலாம், 4வது இடம் கூட போகலாம், சீமாடி பின்னாடி கூட போகலாம், அது காலம் தீர்மானிக்கும். பட் இந்த அதிமுக அலையன்ஸ்குள்ள போகும்போதே அவர் 2வது இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப அது முதல்லயே அவர் வந்து தேர்தலுக்கு முன்பே தன்னோட பின்வாங்கலை அவர் உணர்ந்து கொள்கிறார் அர்த்தம் இல்ல. அது 2வது சர்க்கிள். 3வது இடங்கள், போட்டியிடுறதுக்கான இடங்கள். சோ இது எதுவுமே இது எந்த வகையிலுமே ஒரு கட்டமைக்க முடியாத ஒரு கூட்டணி. நீங்க இன்னொன்று நான் ஒரு முக்கியமான பார்வை பார்க்கிறேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்தனாலே சேர்த்துருவாருன்னா ஓபிஎஸ்சி சேர்த்துட்டு இருந்தாரா, அல்லது டிடிவி தினகரனே குறிப்பிட்டார் 2021 எனக்கு அமித்ஷா முயற்சி எடுப்பாரு ஆனா அது நடக்கல அப்படின்னா, அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்க்கலையே. அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், வலியுறுத்துகிறார். அவர் இந்திய அளவுல ஒரு அரசியல் சாணக்கியராக இருந்தாலும் தமிழகத்துல அவருடைய அந்த சாணக்கிய கணக்குகள் பெரிதாக சோபித்தது இல்லை அப்படின்னு தான் நான் இல்லை. இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இப்போ சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திரு ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், அதே போல் திரு கடம்பூர் ராஜு ஆகட்டும், செல்லூர் ராஜு அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக பேசினதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா, திமுக தான் விஜய் அவர்கள் குடும்பத்து மேலே வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், இது போன்ற பேச்சுகள் இருக்கும். அதே போல் டிசைட் பண்ணால் அவருக்கு நல்லது, எதிரி ஒன்றா இருக்கிறாரு, அதை நம்ம நோக்கி பயணப்படுவோம், இப்படி எல்லாம் வார்த்தைகள் வந்தது சுவாமிநாதன் சார். இல்ல அதுதான் சார், அதோட குறைவான தொகுதிகளுக்குள்ள அடக்க பார்த்தாங்க, அந்த முயற்சிகள் பண்ணிருப்பாங்க பாஜக. நீங்க பாஜக கிட்ட அதிமுக என்ன நிபந்தனை வைத்திருக்க முடியும்? நான் அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் முதல்வர் ரேஸ்ல இருக்கணும் என்பது ஒரு நிலை. இன்னொன்று மிக முக்கியமா, நீங்க விஜயை கூட்டிட்டு வந்து ஒரு 80 சீட்டு 70 சீட்டு பேசினா இயல்பாகவே அது கூட்டணி ஆச்சு. தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல ஏத்துக்குவாங்களான்னு அதிமுக யோசிச்சிருக்கலாம். நீங்க இன்னொன்று, விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துறது அதிமுக இல்லையே, பாஜக நடத்துறாங்க. அப்ப பாஜகவுடைய கைது அவங்க அந்த இடத்துல தான் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை சுட்டி காட்டுறேன், 4வது தீர்மானம். அதை என்டாஸ் பண்ண வகையில தான் நேத்து திரு அண்ணாமலை அவர் கூட சொன்னாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது நேற்று அண்ணாமலை அவர்கள் கூட என்டாஸ் பண்ணக்கூடிய வகையில் சொல்லியிருந்தாங்களே. அதை கூட ஆமா, அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படியும் சொல்றாரு, காபி டீ கலக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க தொடர்ந்து தமிழக பாஜக வந்து குழப்பமாக பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு, இங்க மாணிக்க தாங்கூர் ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு, இங்க நேரடி தூரத்துல செல்வப்பிரதிக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு. அதையும் இந்த பாஜக ஒரே மாதிரியா தானே இப்ப செயல்படுறாங்க. நீங்க காபி டீ கலக்க முடியாதுன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிச்சயமா இந்த அலைன்ஸ் விரும்பல. இப்ப விஜய் அவர்களை உள்ள கொண்டு வர்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களே விரும்பல. காரணம் அந்த கூட்டணி சீட்டு பகிர்வுதான். கிட்டத்தட்ட இப்ப விஜய் அவர்கள் உள்ள வந்தாலும் 50 சீட்டு நம்ம வைத்துக் கொண்டால் கூட பாஜக எப்படி குறைந்தது 28 சீட்டு போட்டிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் 28 சீட்டு வாங்கிட்டாங்க. அப்ப அதுவே 78 ஆயிருது. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு 17 சீட்டு. இதெல்லாம் கூட்டினீங்கனாலே ஒரு தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கை அளவுக்கான இடத்துலதான் அதிமுக போட்டியே போட முடியும். நீங்க மக்கள் கிட்ட கிரவுண்ட்ல போகும்போது அது இயல்பாகவே கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சிங்கிற ஒரு முத்திரை விழுந்துரும். இதையெல்லாம் கணக்கு செய்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக மிக முக்கியமா நீங்க விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, நீங்க இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது நம்ம பேசுகிற நேரத்துலதான் ஆதவர்ஜுனாவுக்கு ரஜினிகாந்த் விஷயத்தை வைத்து அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நன்றி கடிதம் மட்டும் எழுதியிருப்பாங்க. அந்த நன்றி கடிதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்றாரு, 2வது நன்றி நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு சொல்றாரு. இது எல்லாமே நீங்க ஏற்கனவே வந்து விஜய் ரஜினி அப்படிங்கறது ரசிகர்கள் மன்றத்துல ஒரு யுத்தமும் போயிட்டு இருக்கு. சோ இப்ப ரஜினியும் இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிறார். இல்லை சார், இப்போ தனித்து நின்று தாவேக்கு ஆட்சி பிடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதாவது யாருமே வேண்டாம், கூட்டணி வேண்டாம், தாவேக்கா மட்டும் தனித்து நிற்க போகிறதுன்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டால் இறுதி முடிவுன்னு இப்போ நீங்கள் என்டாஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஆமாம் சார் இது இறுதி முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி என்றால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஆட்சி அவர்களுக்கு அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா 2026? இல்ல சார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா கிடையாது. களம் திமுக அதிமுக இருமுனை போட்டி தான். தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. நான் உள்ளுக்குள்ள பல தொகுதிகளுக்குள்ள போன வரையில 15 முதல் 18% வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுக்கலாம். சில தொகுதிகள் 10 இருக்கலாம், சில தொகுதிகளில் 18-20 வரையுமே போகலாம். பட் களம் வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கு, அதிமுகவுக்கு சாதகமா இருக்குங்கிற கணக்கு அவரால் மாற்ற முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் வேட்பாளர்களை பொறுத்து வெற்றி தோல்வி மாறும் இனிமேல். ஏன்னா விஜய் கட்சி வந்து நீங்க ட்ரெடிஷனல் ஓட்டு நம்ம சொல்றோம், அந்த தலைமுறைக்குள்ள ஊடுருவி இளைஞர்கள் ஓட்ட வெளியெடுக்குது, பெண்கள் ஓட்ட தனியா பிரிச்சு எடுக்குது. சோ அதையெல்லாம் தாண்டி விஜய் ஒரு 15% 12% எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சார். நீங்க 26ல அவருக்கான வெற்றி சாத்தியம் இல்லாம போலாம். பட் அவர் இனிமேல் ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன், கூட்டணிக்கு வாங்க பேச வேண்டிய தேவை வராது. அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை உருவாயிரும். நீங்க விஜயகாந்த் அவர்கள் ஒரு முதல் தேர்தலில் 8% எடுக்கிறார்,
2011 சொல்லி ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமையை அழைச்சுக்கிறாங்க. 2016 பாருங்க மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்குறாரு. அன்னைக்கு இடதுசாரிகள் இருக்காங்க, திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க, எல்லாரும் அந்த அணிக்குள்ள இருக்காங்க. அப்ப ஒரு கட்சி புதிதாக வருகிற பொழுது முதல் தேர்தலே அந்த கூட்டணிக்குள்ள போறது அல்லது அவர்களுக்கு தலைமையிலான ஒரு கூட்டணி இல்லாமல் அவர்கள் இன்னொரு இதோட போறதுங்கிறது அவங்க கட்சிக்கு பின்னடைவு. இன்னொரு மிக முக்கியமான இடம், திமுகவை வீழ்த்தறங்கிறதுல விஜய்க்கு என்ன லாபம்? விஜய் திரைத்துறையின் உச்சத்துல இருக்கிறார். நீங்க திமுகவை வீழ்த்தறங்கிறது அதிமுகவோட இலக்கு. அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்கு? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த கொள்கையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை வீழ்த்திருக்கா. விஜய் முதல்வராக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் கூட சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஒரே இலக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அகற்றுறது அப்படின்னு விஜய்க்கு என்ன இலக்கு இருக்கிறது? விஜயனுடைய ஒரே இலக்கு தான் முதல்வராக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அது தன்னல் அரசியல் தான். அது அந்த தன்னல் அரசியலுடைய உச்சம் தன்னுடைய முதல்வர் இருக்கையை நோக்கி தானே நகரும். அது போய் இன்னொரு கட்சியோட கைகோர்த்து கொண்டு முதல்வரை சேர்ந்து பின்வணித்துக் கொள்ள எப்படி விஜய் அவர்கள் விரும்புவார்? அங்க ஒரு நுணுக்கமான பாயிண்ட் இருக்குல்ல சார், நந்தகுமார் அவர்கள் கூட சொன்னாங்க, டெல்லியில அவர் சிபிஐ விசாரணையில் இருக்கிறாரு. அந்த அன்னைக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி வந்து திரு கட்சியினுடைய பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலர் கூட்டம் நடக்குது வீடியோ கான்ஃபரன்சிங்ல. அதுல வந்து யார் கூட கூட்டணி போலான்னு கேட்கறதுக்கான தேவை எங்க இருந்து வருது அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப முக்கியமான நுணுக்கமான பாயிண்டா இல்லைங்களா? அது கண்டிப்பா சார். நந்தகுமார் சொல்ற இடம் மிக சரியான இடம். புஷியானந்த் அப்படிதான் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 15-20 மாவட்ட செயலாளர்கள் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. பட் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்துட்டு புஷியானந்தே போய் விஜய் கிட்ட சொல்லியிருக்கிறார், இப்படி எல்லாம் வந்து கூட்டணி போகணும்னு விரும்புறாங்க, மாவட்ட செயலாளர் போறாங்கன்னு. உங்ககிட்ட யார் அந்த இதை கேட்க சொன்னா? அப்படியே நான் கேள்வி கேட்க சொன்னேன். வெறுமனே ஆலோசனை கூட்டம் நடத்துறேன் தானே என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்க, எப்படி நீங்க கூட்டணியை பத்தி கேட்கலாம்னு புஷியானந்தை கணித்து கொண்டதா கூட தகவல் இருக்கு. சோ அப்ப இது வந்து விஜய் விரும்புகிறாரா விரும்பலையா என்பது இரண்டாவது பட்சம். சார் விஜயை பொறுத்தவரை அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் பெரிய ஸ்டார், நம்ம கிரவுண்டுக்கு வந்திருக்கோம், மக்கள் நம்மளை ஓட்டு போடுவாங்க, முதல்வர் ஆக்குவாங்கன்னு அவர் ஒரு கற்பனையில வாழ்கிறார். நீங்க அந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்க, கெங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஏற்கனவே திமுகவுக்கும் நடக்கதான் போட்டி என்று ஒரு கற்பனையாக நினைச்சு கொண்டிருக்கிறார். அவர் கிரவுண்டுக்கு வரல, களத்தை பார்க்கல, பூத் கமிட்டிகளோட கட்டமைப்பு என்ன, ஓட்டை எப்படி போய் ஒரு பூத்துக்குள்ள போய் ஓட்டா எப்படி மாற்ற முடியும், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் மக்கள் மன்றத்துல நம்ம பாட்டை கேட்கிறாங்க, நம்ம படத்தை பாக்குறாங்க, நம்ம வந்தா வரவேற்பு இருக்குங்கிற மனநிலையில தான் இருக்காரு. அவருடைய மற்ற கட்சிகள் என்ன பேசுறாங்க, நம்ம விமர்சனம் பண்றாங்க. நான் இன்னொரு மிக முக்கியமான கோணம் சொல்றது விரும்புறேன் சார். நம்ம எல்லாருமே சொல்றோம், ஏன் கூட்டணி பத்தி இப்படி பேச்சு வருது, ஏன் இந்த கூட்டணி பத்தி பேச்சு வருது, ஏன் பாஜகவோட இப்படி வர்றது மைனஸ் ஆகுமான்னா, நேற்று வரை அவர் த்ரிஷாவோட திருமண வீட்டுக்கு போனான்னு பேசிட்டு இருந்தேன். அந்த பேசுபொருள் மாறி இருக்கேன். பாஜகவோட போவாரா போக மாட்டாரு அப்படின்னு விஜய்க்கு லாபம் தானே இருக்கு. அவர் எதுவுமே பேச மாட்டாரு, அவரை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் விஜயனுடைய ஒரு வியூகமா தானே இருக்கு, அந்த கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியா தானே இருக்கு. இது எல்லாமே அவர்களுக்கான ஒரு வியூகமாக தான் நான் பாக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.